மன்னா வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட உணவு. இயேசு கிறிஸ்து வாழ்வையே உணவாக கொடுத்தவர். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் மன்னாவை உண்டனர். ஆனால் நான் வாழ்வு தரும் உணவை உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று தன்னையே உணவாக கொடுத்தார். மன்னாவுக்கும் இயேசு சொல்கிற வாழ்வு தரும் உணவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை குறித்து ஒரு சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மன்னாவை குறித்து விடுதலை பயண புத்தகம் 16வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வு கொடுக்கிற உணவை குறித்து யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக வானிலிருந்து வந்தது என்று மன்னாவை சொல்வார்கள். ஆனால் இங்கு வானிலிருந்தே இறைமகன் இயேசு கிறிஸ்துவே உணவாக வந்தார் என்று வாசிக்கிறோம். மோயிசன் வழியாக இஸ்ரேல் மக்கள் மன்னாவை உண்டனர். கடவுள் தன் மகனையே உணவாக இந்த உலகத்திற்கு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மன்னாவை உண்டவர்களெல்லாம் அழிந்து போகக்கூடிய உணவாக அது இருந்தது. அதான் ஒரு நாளுக்கு மேலே வச்சு சேகரித்து வச்சிருந்தா அதுவே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் அழியா உணவை தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவே நமக்கு கொடுக்கிறார். மன்னாவை உண்டவர்கள் உடலின் பசியை தீர்த்து கொண்டார்கள். ஆனால் திரும்பவும் அவர்களுக்கு பசி எடுத்தது. ஆனால் பசியும் தாகமும் நீக்குகிற, நிரந்தரமாக நீக்குகிற ஆன்ம உணவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உணவை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்ணுகிறவர்கள் நிலை வாழ்வை பெறுகிறார்கள் என்று சொல்லி என்றென்றும் வாழுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்தது ஒரு பொருள், உணவு. பழைய ஏற்பாட்டில் மன்னா என்பது ஒரு பொருள், உணவாக கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்வு தரும் உணவு என்பது இறைமகன் இயேசு கிறிஸ்துவையே குறிப்பதாக இருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர் குழுவாக சேர்ந்து பாலை நிலத்தின் வழியாக பயணம் போகிறார்கள். அப்படி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் திடீர்னு அந்த குழுவை விட்டு இவர் எப்படியோ பிரிஞ்சிடுறார். பாலைவனத்தின் வழியாக பயணிக்கிறார். போகிற வழியில் கையில் வச்சிருந்த உணவு 2-3 நாளில் காலி ஆயிடுச்சு. 3ஆம் நாளுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசியும் தாகமும் உயிரை வாட்டுது. ஆனால் பாலைவனத்தில் கடந்து போகிறப்போ வழியில் ஒரு பை ஒன்று கிடக்குது. இவர் என்ன நினச்சாரு, அந்த பையில் எப்படியாவது பேரிச்சம்பழம், உணவு இது மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினச்சிட்டு ஓடி போய் அந்த பையை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தோன்னே தூக்கி விட்டு எறிகிறார். ஏன்னு கேட்டால் அந்த பைக்குள்ளே தங்கமும் வைரமுமா கிடக்கு. அதை பார்த்துட்டு தூக்கி விட்டு எறிகிறார். நம்ம நினச்சி பார்ப்போம், இன்றைக்கி அது மாதிரி கிடச்சதுன்னா விட்டு எறிவோமா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த நிலைமையில் அவர் விட்டு எறிஞ்சாராம். அப்போ தான் அவர் சொன்னார், அவருடைய தேவை என்ன? அந்த நேரத்தில் உணவு, நீர் தான். அதான் சொல்லுவாங்க, பசியோடு இருக்கிற கோழிக்கு முன்னால் நீ தங்கத்தை போட்டாலும் அது வெறுங்கல்லாகத்தான் இருக்கும். அதனுடைய தேவை எது என்றால் நெல்மணிகள் தான் என்று சொல்வார்கள். அது மாதிரி இவருக்கு தேவை தண்ணியும் நீர், உணவு தான். இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்துறார். கடைசியில் இல்லை. அப்போ தான் அவர் சொன்னாராம், வைரம் ஒரு பிடி சோத்துக்கு ஈடாகுமா? தங்கம் ஒரு சொட்டு தண்ணீருக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறான், ஆண்டவரே எனக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அதை கூட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம். அழிந்து போகிற மன்னாவை விட அழியாத உணவு இன்று நம் தேவையாக இருந்தால் நாம் எல்லாருமே விண்ணகத்திற்கு உரியவர்கள் தான்.